தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தக பொன்மொழிகள். 1. பணம் என்பது நீங்கள் பார்க்காதது. 2. உங்கள் சேமிப்பு விகிதம் உங்கள் வருமானத்தை விட முக்கியமானது. 3. பணத்தை கையாள்வதில் மிகவும் கடினமான திறன் என்பது குறிக்கோள்களை எப்போது நிறுத்துவது என்று தெரிந்து கொள்ளுதல். 4. நீங்கள் அடிக்கடி தவறுகள் செய்வதாக இருந்தாலும் செல்வந்தர் ஆக முடியும். 5. பணம் உங்களுக்கு உங்கள் நேரத்தை எப்படி செலவிடலாம் என்றதை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை வழங்குகிறது. 6. செல்வம் சம்பாதிப்பது எளிதாக இருக்கலாம், ஆனால் அதை நிலைநாட்டுவது கஷ்டமானது. 7. நீங்கள் அடுத்த நபரை விட புத்திசாலியாக இருக்க தேவையில்லை, நீங்கள் அதிகமாக பொறுமையுள்ளவராக இருக்க வேண்டும். 8. செல்வந்தராகுவது செல்வந்தராகவே இருப்பதும் வேறுபட்டது. 9. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் முதலீட்டின் உண்மைகளாக உள்ளன. 10. செல்வத்தை அடைவது என்பது அதிகம் சம்பாதிப்பதல்ல, குறைவாக செலவழிப்பதற்கே சார்ந்தது. 11. முதலீட்டில் காலப்போக்கில் மதிப்பு பெருக்கும் சக்தி எந்த ஒரு சக்தியையும் விட பெரிதாகும். 12. செல்வம் என்பது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் திறன். 13. முதலீட்டில் மிக முக்கியமான விஷயம் பணத்தை இழக்காமல் இருப்பதே. 14. நீங்கள் குறைவாக செலவழிக்கும்போது உங்கள் பணம் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எவ்வளவு பணத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம். 16. நீங்கள் காலப்போக்கில் மதிப்பு பெருக்கும் பொருட்களை வைத்திருப்பதன் மூலம் செல்வந்தர் ஆக முடியும். 17. பணம் சம்பாதிப்பதில் உங்களின் புத்திசாலித்தனத்தை விட உங்களின் நடத்தையுடன் அதிக சம்பந்தம் உள்ளது. 18. ஒரு செல்வமான வாழ்க்கையை வாழ பணம் அதிகமாக தேவையில்லை. 19. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாமல் இருப்பது மிக உயர்ந்த செல்வமாகும். 20. உங்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் உலகை பார்க்கும் உங்கள் தனிப்பட்ட கண்ணாடிகள் ஆகும். இந்த புத்தகத்தின் அருமையான பொன்மொழிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு மிகவும் விருப்பமான வரிகளை கமெண்ட் செய்யுங்கள், அது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். நன்றி நண்பா.